மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிச்சன் கிளீனிங்கும் முடிச்சுட்டு ஒரு 11 ஓ போல பன்னீர் எடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். முன்னாடிலாம் பன்னீர் எடுக்கிறதுக்கு கிளாத் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணுவேன். ஒரு 3 டேஸ் பேக் பன்னீர் மோல்டு ஃப்ளிப்கார்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால ஸோ லைஃப் நல்லாவே வரும். துருவும் பிடிக்காது. இதுல 3 கம்பார்ட்மெண்ட்டா இருக்கும். ஒன்று லிட்டு. ஸோ சென்டர் பார்ட்ல அதுவுமே செப்பரேட்டா இருக்கும். அதுல ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியா தான் தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் அவுட் ஆகி வரும். கிளாத்ல டை அப் பண்ணி எடுக்கும் போது அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டா வராது. பட் இந்த பன்னீர் மோல்டு அதோட ஷேப்பை பர்ஃபெக்டா கொண்டு வரும். கிளாத் யூஸ் பண்ணி நம்ம பன்னீர் எடுக்கும்போது ஸோ அதை நல்லா பிழியணும். அப்புறம் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்கான ப்ராப்பரா ஒரு செட் பண்ணணும். அப்புறம் கிளீன் பண்ணி ட்ரை பண்றது இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இந்த பன்னீர் மோல்டுல ஈஸியா முடிஞ்சிடும். கிளீனிங்கும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். பன்னீர் ரெடி பண்றதுக்காக 1 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கிறேன். பால் பொங்கி வர்ற அந்த ஸ்டேஜ்ல ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 2 செகண்ட்ஸ்லயே அந்த பால் திரிஞ்சு வரும். நெக்ஸ்ட் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் மோல்டுல ஊற்றி எடுத்துட்டோம்னா ஸோ பன்னீரை செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீரை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த லெமனோட ஃப்ளேவர் பன்னீர்ல தெரியாது. ஸோ லெமனுக்கு பதில் நம்ம வினிகர் யூஸ் பண்ணோம்னா பர்ஃபெக்டா கடையில கிடைக்கிற மாதிரி பன்னீர் டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு மேல நம்ம ஒரு வெயிட் ப்ரெஷர் கொடுத்தோம்னா இன்னும் எக்ஸஸா இருக்க தண்ணி எல்லாம் ட்ரைன் அவுட் ஆகி வரும். பிளஸ் நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி அந்த பார் ஷேப்புக்கு பன்னீர் வரும். மினிமம் ஒரு 1 ஹவராவது விட்டுருங்க. நான் ஒரு ½ ஹவர்லயே ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எக்ஸஸா இருக்கிற பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு ஸோ எல்லாத்தையும் கியூப் போட்டு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுவே ஓகே தான். இன்னும் ஒரு 1 ஹவர் விட்டுருந்தோம்னா இன்னும் நல்லா திக்காவே கிடைச்சிருக்கும். கடையில வாங்குற பன்னீரை விட ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ்க்கே வீட்லயும் ரெடி பண்ணிக்க முடியும். இனி பன்னீர்லாம் வாங்கணும்னா கடைக்கு போக வேண்டாம். சிம்பிளா குயிக்கா வீட்லயே ரெடி பண்ணிடலாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல டேக் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.